நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பேட்டர்ன் போட்டு காட்டின ஒரு ப்ரீஃபுக்கு அதே ப்ரீஃப் 80 நம்பருக்கு இன்றைக்கி பீஸ் வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் மெத்தட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டு வந்து இமேஜின் பண்ணி இதுக்கு அலவன்ஸு அதுக்கு அலவன்ஸ் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. போன முறை போட்ட அதே பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு நம்ம மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணமோ அந்த பேட்டர்னை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம், பீஸ் வெயிட் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலில் மெம்பர் ஆகிக்குங்க. சரி, கடந்த 2 வாரமாக கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் டிலேயாக வருது. அது என்னுடைய ப்ரீ ஆக்குபேஷனால் நடக்குது. எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால என்னால் அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு கொடுக்க முடியல. பட் ஐ வில் ட்ரை டு டூ இட் இன் பெர்ஃபெக்ட் மேனர். ஒரு வாரத்துக்கு ஒரு 3 வீடியோ கொடுக்குற மாதிரி நான் பார்க்குறேன். அதுபோக கூடிய விரைவில் காஸ்டிங் அப்படிங்கிறத எடுக்க போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி அனதர் ஒரு 10-15 டேஸில் காஸ்டிங் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ யுவர் பீப்புள்ஸ் வில் ஹேவ் டு ஃபாலோ மை வீடியோஸ் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் தி ப்ரோக்ராம் காஸ்டிங் எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். those who wanted to start their own industry also can benefit, and those who wanted to go get a job also can benefit. ஸோ ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் இந்த நம்ம கற்க சேனலை பற்றி, அவர்களும் பயனடைவார்கள். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? நான் ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஆசிடியஸ் பேட்டர்ன் போட்டு அலவன்சஸ் 1 சென்டிமீட்டர் ஆட் பண்ணி பேக் பேனல் கட் பண்ணோம், ஃப்ரண்ட் டாப் பேனல் கட் பண்ணோம். அதுக்கடுத்து அந்த டாப் பேனலுக்கு அந்த ஃப்ரண்ட் டாப் பேனல் மேலே இருக்கிற ஒரு போச் கட் பண்ணோம், பாட்டம் போச் 2 பீஸு கட் பண்ணோம். இப்போ நம்ம தனித்தனியாக இதுக்கு வந்து இதுக்கு இவ்வளோ பீஸ் வெயிட்டு இதுக்கு இவ்வளோ பீஸ் வெயிட்னு போடுறத விட பெட்டர் இது வந்து டியூப்லர் ஃபார்ம் ஃபேப்ரிக்கில் எப்படி அக்காமடேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது விட்டு 80 சென்டிமீட்டர் விட்டு இருந்தால் 2 சென்டிமீட்டர் இங்கே அலவன்ஸ் சேர்த்து 42 சென்டிமீட்டர் வந்திருக்கு. அப்போ நமக்கு என்ன புரியுது, 80 சைஸுக்கு 42 சென்டிமீட்டர் எஃபெக்டிவாக வித் ஆஃப் தி ஃபேப்ரிக் வேணும் இன் டியூபுலர் ஃபார்ம். அப்படி இருந்ததுன்னா இது வந்து பேக் பேனல், அதாவது ஆஃப் பேட்டர்னு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுடைய ஃபுல் பேட்டர்ன் விசிபிள் ஆகும். இது வந்து ஃப்ரண்ட் டாப் பேனல், இதுவும் வந்து ஆஃப் பேட்டர்ன் தான். ஓகே, அப்போ இந்த 2 பிளேஸ் ஆகும்போது உங்களுக்கு எவ்வளோ வருது, 42 சென்டிமீட்டர். இது டியூபுலர் ஃபார்ம் ஃபேப்ரிக்ங்கிறதுனால இதில் நீங்கள் வெட்டினீங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் பேட்டர்ன் வந்துடும். சரி, இது வந்து பவுச். இந்த பேனலுக்கு மேலே டாப்பில் வச்சு தைக்கிற ஒரு பவுச்சு. இது வந்து பாட்டம் 2 பவுச் வேணும். இதில் வந்து 2 பீஸ் இருக்கு பாருங்கள். இது வந்து டியூபுலர் ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பவுச்சினுடைய ஃபுல் விட்த்து கிடைக்கும். ஸோ இந்த மொத்தமாக இந்த பிளேஸ்மெண்ட் போட்டிருக்கேன். சப்போஸ் இதுதான் ஃபைனல் நினச்சிடாதீங்க. இன் எனி அதர் பெட்டர் வே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு பீஸ் வெயிட் கம்மியாகுதுன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேயா? நான் எப்போவுமே தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு ப்ரொசீஜர் மட்டுமே நான் சொல்லுவேன், டெக்னிக்கல் ப்ரொசீஜர் மட்டுமே நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதில் நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை போட்டு உங்களுடைய பிரெயினை யூஸ் பண்ணி இன்னும் நான் இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், பீஸ் வெயிட்டை கம்மி பண்ணணும், அவ்வளோதான். அட் தி லாஸ்ட் வாட் இஸ் யுவர் டார்கெட், பீஸ் வெயிட் கம்மி பண்ணால் இன்னும் 2 கிராம் கம்மி பண்ணால் நம்பர் ஆஃப் பீஸஸ் இன்னும் வந்து ஒரு பீஸ் சேர்ந்து வரும். 1 கிலோவில் 21 பீஸ் 22 பீஸ் வரும். ஸோ அப்போ என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர் பேட்டர்ன் மேக்கிங் போயோ இல்லை வந்து கேடு சிஸ்டத்துக்கு போயோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பீஸ் வெயிட் சுருக்க முடிஞ்சால் தட் இஸ் வெல் அண்ட் குட். இதான் ஃபைனல் நினச்சிடாதீங்க. ஓகே, இட் இஸ் ஒன்லி எ ப்ரொசீஜர் ஹவ் வி கேன் கட் அப்படிங்கிறது. சரி, விட்த்து வந்து 42 சென்டிமீட்டர். இந்த லென்த் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பக்கம் அளந்திருக்கேன் 39, இந்த பக்கம் 31. நான் ஆவரேஜ் எடுத்திருக்கேன். எதனால் ஆவரேஜ் எடுத்திருக்கேன், இப்போ இங்கே வந்து லென்த் அதிகமாக இருக்குது, இது 10 சென்டிமீட்டர் லென்த் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே எடுத்தோம்னா இந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதே பீஸை ரிவர்ஸ் போட்டிங்கன்னா இந்த பீஸ் இன்னொன்று நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கலி இது இங்கே போகும், இது இங்கே வந்துடும். அப்போ இந்த பீஸ் இங்கே உட்காரும். ஸோ அப்போ என்ன பண்ணால் ரிவர்ஸ் போடும்போது உங்களுக்கு இந்த இடமும் யூஸ் ஆயிரும். அதனால தான் நான் ஆவரேஜ் போட்டிருக்கு. ஓகேயா? இதை ரிவர்ஸ் பண்ணும்போது இது ஒரு பீஸ் வந்து எல்லா பேனல் வந்திருக்க மாதிரி ரிவர்ஸ் வெட்டுங்க. இங்கேருந்துமே நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இப்படி ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த பீஸ் இங்கே உட்காரும், அது கீழே இது வரும், அதுக்கு இந்த பக்கம் இது வந்துடும், சென்டரில் எப்போ போல் இது வந்துடும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஆவரேஜ் விட்டு லென்த் எடுத்துக்கிட்டாலே போதும். இதனுடைய லென்த் வந்து 39 சென்டிமீட்டர், இந்த சைடில் வந்து 31 சென்டிமீட்டர். நீங்கள் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா 35 சென்டிமீட்டர் லென்த் தேவைப்படுது. என்னுடைய ஜிஎஸ்எம் 160 அசியூம் பண்ணியிருக்கேன்.
இதை பொறுத்தும் இந்த பீஸ் வெயிட் மாறும். இது 160ன்னு போட்டிருக்கேன், 140 எடுத்திங்கன்னா இன்னும் பீஸ் வெயிட் கம்மியாகும். ஓகேயா? ஸோ ஜிஎஸ்எம் 160 கிராம்ஸு, அதனுடைய பீஸ் வெயிட் வந்து 35 சென்டிமீட்டர் லென்த்து, 42 சென்டிமீட்டர் வித்து, 160 ஜிஎஸ்எம் இன்ட்டு டியூப்லர் ஃபார்ம் டிவைட் பை 10,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பீஸ் வெயிட் கிடைக்கும். தட் இஸ் 47 கிராம்ஸ். ஒரு பீஸுக்கு தேவையான ஃபேப்ரிக் வந்து 47 கிராம்ஸ். இப்போ கீழே ஒரு கால்குலேஷன் போட்டிருக்க என்ன அப்படின்னா, ஒரு கிலோவில் நீங்கள் எத்தனை பீஸு இதே மாதிரி தயாரிக்கலாம். இப்படி நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் இருந்தால் 80னா எத்தனை பீஸ் தயாரிக்கலாம் அப்படின்னா, ஒரு கிலோ ஃபேப்ரிக்கில், அதாவது ப்ராசஸ்டு ஃபேப்ரிக்கில், யான் கிடையாது, ஒரு கிலோ ப்ராசஸ்டு ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு ஃபேப்ரிக் இன்னவுஸ் ஆன பிறகு எத்தனை பீஸ் வரும் என்பதை உங்களுக்கு இங்கே போட்டு காட்டியிருக்கேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கிலோ வெட்டினீங்கன்னா அதில் 21 பீஸ் கிடைக்கும். 10 கிலோ வெட்டினீங்கன்னா 210 பீஸ் கிடைக்கும். 100 கிலோ வெட்டினீங்கன்னா 2100 பீஸ் கிடைக்கும். இட் வில் கிவ் யூ an ஐடியா. நீங்கள் எத்தனை வந்து லாட் எடுக்கிறீங்களோ அப்போ அத்தனை பீஸ் நமக்கு வருங்கிறதுக்கு நமக்கு இந்த சின்ன பீஸில் ஐடியா உடனே கிடைக்கணும். அப்போ தான் கட்டிங் மாஸ்டர் கேட்டோம்னா எத்தனை பீஸ்ப்பா வந்திருக்கு, நான் 100 கிலோ நூல் எடுத்திருக்கேன் 80 சைஸுக்கு அப்படின்னா எத்தனை பீஸ் வந்தால் டக்குன்னு நமக்கு என்ன ஐடியா வரணும், 2100 பீஸ் வந்திருக்கணும் இல்லையா? அப்போ 2100 பீஸ் வெட்டியிருக்கானா அப்படின்னு தெரியணும். அப்போ நமக்கு இந்த மாதிரி கால்குலேஷனில் இந்த லோக்கலில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிலோவில் எத்தனை பீஸ் விழுகுது அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதே மாதிரி 80, 85, 90, 95, 100, 105 எல்லாத்துக்குமே பேட்டர்ன் போட்டு அந்த பேட்டர்ன் பிரகாரம் நீங்கள் பீஸ் வெயிட் போடுறது இதில் ஷார்ட்டஸ்ட் மெத்தட், ரைட் மெத்தட் ஆல்சோ. சரியா? இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அகைன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டலாக இதனுடைய காஸ்டிங் போடும்போது 85, 90, 95க்கு ஒரு பீஸ் வெயிட் போட்டு தென் 100, 105க்கு எவ்வளோ வருதுன்னு எடுத்து ஆவரேஜாக ஒரு பீஸுடைய காஸ்டிங் எவ்வளோ வருதுன்னு நம்ம காஸ்டிங்கில் போகும்போது பார்ப்போம். This is purely a piece weight calculation I have shown to you. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் டேக் தி இன்ஃபர்மேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இட் இன் யுவர் உங்களுடைய ஃபேப்ரிக் எடுத்து ஒன்று கட் பண்ணி தச்சு பாருங்கள். அதன் மூலமாக தான் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். வெறுமனே கற்றுக்கொள்வதனால் எந்த பயனுமே இல்லை. ஓகேயா? நீங்கள் ஒரு ஓனர் ஆகலாம், இல்லை வந்து மெர்ச்சன்டைசர் ஆகலாம். எல்லா ஏரியாவையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேட்டர்ன்லேருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.